பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார். இந்த இறை வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி பவுல் திருச்சபைக்கு சொல்லுகிறாரோ அதே போல் இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தையே நமக்கும் இருக்க கடவது. நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து திருச்சபைக்கு போய் அவரை ஆராதிக்கிறோம். வேத புத்தகத்தை வாசிக்கிறோம், வேத வசனங்களை தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்வின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமேன். இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தனைகளில் இயேசு கிறிஸ்து உதிக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த எண்ணங்களும் அந்த சிந்தனைகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புகிறார். இந்த காலை நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்க வேண்டுமானால் அந்த இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது பார்த்திங்கன்னா அந்த 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும், அதாவது சிலுவையில் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்ன தெரியுமா? முதலாவது சிந்தை, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மரண பரிந்தமும் அவர் கீழ்ப்படிந்து தம்மை தாமே வெறுமையாக்கி தன்னை முற்றிலும் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுவே இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. ஆமேன். வேத புத்தகத்தை வாசிக்கிறோம், நாம் வேதத்தை தியானிக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மிக முக்கியமான ஒரு சிந்தை. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை நாம் ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாரோ அதே போல் நம்முடைய வயதான பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுபோல் வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேலே இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். முதலாவது இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்னென்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார், தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறார்? அவர் அந்த கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஒரு முன்மாதிரியான ஒரு சாட்சியை வாழ்ந்தது போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து இருந்த மிக முக்கியமான அந்த சிந்தை என்ன தெரியுமா? தாழ்மையின் சிந்தை. தாழ்மையாக இருந்தார். கடைசி வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருத்தரும் தாழ்மையாக இருக்க வேண்டும். ஆமேன். தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் தாழ்மையாக இருக்க, அந்த தாழ்மையின் குணத்தை நமக்கு தேவன் கொடுக்க வேண்டும். இந்த தாழ்மையின் குணம் இயேசு கிறிஸ்து சிந்தை. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் தாழ்மையாக இருப்போம், விட்டு கொடுத்து செல்வோம். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த இன்னொரு சிந்தை என்னென்னா, அவர் அன்பு நிறைந்தவர், எல்லாரையும் நேசிக்கிறவர். ஆமேன். எல்லாரோடு கூட சகஜமாய் பழகி எல்லாரையும் நேசிக்கிறவர். ஆமேன். மனதார நேசிக்கிறவர். அவர் வியாதிப்பட்ட மக்களை சந்திக்கிறார், அவங்களை அன்பு கூர்ந்து அவங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிந்தை அன்புக்கு நிறைந்த சிந்தை. நாம் அன்புள்ளவர்களாய் காணப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம இந்த காலகட்டத்தில் அன்பு இல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்பு இல்லாத உலகத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் அன்பு நிறைந்தவர்களாய் காணப்படுவோம். இது இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. ஆமேன். நான்காவது பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் நிறைவேற்றினார். அது அவருடைய சிந்தையாக இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் தேவன் நம்மை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில்
நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சிந்தை நமக்குள் இருக்கட்டும். அந்த தாழ்மையின் சிந்தை இருக்கட்டும், கீழ்ப்படிதல் சிந்தை இருக்கட்டும், அன்பு நிறைந்த சிந்தை இருக்கட்டும், தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற சிந்தை காணப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.